விஷயம் உண்மையை சொல்லு சோரா. எங்க கிராமத்தை தாக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டத்துக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவங்க எங்களை குண்டோட அழிக்க வந்திருக்காங்க. அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் இத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. யாரது? உங்க ஹோக்காகே மட்டும் தான் டார்கெட்னு சொன்னாரு. எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஆசுமாவையும் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. அப்படின்னா உன்னுடைய இந்த திட்டத்துல என்ன தப்பா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லு. அதான் நானும் இப்ப புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல என்ன விடு. யாரும் இல்லாம தனியா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது சோரா. நான் சொல்றத நம்பு. வாழ்க்கையில நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிரச்சனைகளை தான் அனுபவிச்சிருக்கோம். நாம நல்ல நண்பர்களாக இருக்கலாம். ஆனா அதுக்கு நீ யாரை நம்பணுங்கிறத முதல்ல முடிவு பண்ண. எங்களையா இல்ல சோரா நில்லு. நாம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அடச்ச திரும்பவும் நீயா? அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரேடியா முடிக்க போறேன். உன்னுடைய ஆன்மா கண்டிப்பா எனக்கு சொந்தமாகும். நீ கிட்ட தப்பிக்க வாய்ப்பே இல்ல. எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்களை மன்னிச்சிரு ஆசுமா. நாம எல்லாரும் ஒன்னா இங்க சந்திச்சதை நினைச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்ன நீங்க லைவ் லைட்டை பயன்படுத்த போறீங்களா? டோ வேண்டாம். சைட்டோ நோமா தேவையில்லாம இதுல தலையிடாத. கிட்டானே எனக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. ரீஅனிமேஷன் ஜூட்சு மூலமா எனக்கு திரும்ப உயிர் கிடைச்சிருக்கு. இந்த ஜூட்சுவை யார் பயன்படுத்தினாங்களோ அவங்க பேச்சதான் நான் கேட்டாங்க. குறுக்க வர யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அது என் நண்பனாவே இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஆசுமா. ஆசுமா ஆசுமா சென்சே, நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னு கொடஹா வர சொன்னா. ஆமா, யார் அது? அவன் தான் கிட்டானே. ரகசிய கல்லறைகள்ல திருடப்பட்ட கார்டியன் ஷினோபி 12 உடல்களை இவனும் ஒருத்தன். என்னால இதை நம்பவே முடியல. 4 பேரும் திரும்ப உயிரோட வந்திருக்காங்க. ரீஅனிமேஷன் ஜூட்சுவா? ஆனா அது ரொம்ப கஷ்டமானதாச்சு. ஆனா மத்த 3 பேரும் என்னன்னாங்க? அவங்க வில்லேஜோட ஈஸ்ட், சவுத் அண்ட் வெஸ்ட் பொசிஷனுக்கு போயிருக்காங்க. எதுக்காக அப்படி பண்ணணும்? இவங்களோட திட்டம் என்ன? 12 பேர்ல இவங்க 4 பேரால தான் சக்தி வாய்ந்த ஜூட்சுவை பயன்படுத்த முடியும். இப்ப லைம் லைட்டை பயன்படுத்த முயற்சி பண்றாங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த லைட்னிங் ஸ்டைல் ஜூட்சு அதுதான். அந்த ஜூட்சுல அப்படி என்ன இருக்கு? லைம் லைட். இந்த ஜூட்சுவை பயன்படுத்த 4 பேர் 4 பொசிஷன்ல இருப்பாங்க. நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். இவங்க எல்லைக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே இவங்களால சுலபமா அழிக்க முடியும். இவங்க 4 பேரும் ஒரே நேரத்துல தாக்குனா ஒரே நொடியில நம்ம கிராமமே தரமட்டமாயிடும். இதுக்கு வாய்ப்பில்ல. இப்ப நாம என்ன பண்றது? மத்த 3 பேர் அவங்க பொசிஷனுக்கு போகாம பாத்துக்கணும். இதுல இருக்கிற ஒருத்தரை தடுத்து நிறுத்தினாலும் அவங்க ஜூட்சு ஆக்டிவேட் ஆகாது. சீக்கிரம் போங்க. யாமாட்டோ, சகுரா, இவனை நான் சமாளிக்கிறேன். நீங்க மத்த 3 பேரையும் தடுத்து நிறுத்துங்க. நாங்க பாத்துக்கிறோம். கிட்டானே, உன்னை நானே சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதை தவிர வேற எனக்கு வழியும் தெரியல. ஆனா நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் அப்பவும் இப்பவும் எப்படிதான் களத்துல இறங்குறன்னு தெரியல. எனக்கு வேற வழி தெரியல. நீயும் லேசுப்பட்டவன் இல்ல கிட்டானே. ஏன்னா நீ எது செஞ்சாலும் யோசிக்காம செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். உண்மைதான். ஆனா இப்ப இங்க என்னால எதுவுமே செய்ய முடியாது. இந்த ஜூட்சுக்கு நான் கட்டுப்பட்டுதான் ஆகணும். உன் கதை முடிஞ்சது ஆசுமா. What is time? Mouth of the serpent. Whoa! இப்போ வாட்டர் ஸ்டைலா? மறந்தே போயிட்டேன். இவளால 5 சக்கர நேச்சர்ஸையும் பயன்படுத்த முடியும். Oh no! வாட்டருக்கு அப்புறமா அவ சரியா சொன்ன. லைட்னிங் அட்டாக்கு ரெடியா? மத்த படை வீரர்கள் என்ன ஆனாங்க? கம் ஆன், சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நாம இவங்களை தனியா சமாளிச்சுதான் ஆகணும். சரியா சொன்ன. நாம லீஃப் வில்லேஜோட ஷினோபிகள். எதையும் பார்த்து பயந்து ஓடக்கூடாது. ஆனா எவ்வளவு அழிச்சாலும் இவங்க திரும்ப திரும்ப முளைச்சு வந்துகிட்டே இருக்காங்களே. இந்த ஜுட்சுவோட சோர்ஸை நம்ம தேடி கண்டுபிடிச்சாகணும். இது இப்படியே போச்சுன்னா லீஃப் வில்லேஜை யாராலுமே காப்பாற்ற முடியாது. நம்ம படையோட இவங்க படம் பெருசா இருக்கு. சரியா சொன்ன. அதெல்லாம் இருக்கட்டும். ஷிக்கமாரு எங்க போனான்னு யாருக்காவது தெரியுமா?
இந்நேரம் அவன் நமக்கு உதவி பண்ண வந்திருக்கணுமே. வெளிய நிலவரம் ரொம்பவே மோசமா இருக்கு. நாங்க கண்டுபிடிச்ச வரைக்கும் டிஃபென்ஸ் பேரியர் மூலியமா எதிரிகள் அவங்க இஷ்டப்படி வந்துட்டு போகலாம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்களோட முழு படையையும் சக்திகளையும் எதுக்காக நம்ம மெயின் கேட்ல மட்டும் பயன்படுத்திட்டு இருக்காங்க? அவங்க திட்டம் கண்டிப்பா இது கிடையாது. அப்படின்னா இது ஒரு டைவர்ஷன் சொல்ல வரியா? எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இன்னொரு யூனிட் வேற எங்கேயோ செயல்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப நம்ம முழு கிராமத்தையும் எரிச்சு சாம்பலாக்க போறாங்க. அது அவன்தான். இது நல்லதுக்குல்ல. திரும்பவும் இந்த ஜுட்சுவா? ஆமா, அதே ஜுட்சு தான். ஆனா நீ இன்னும் உயிரோடு இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதான் கண்ணால பாத்துட்டேன்ல. இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். நான் இப்போ எங்க இருக்க? அடிச்ச அதே பையனை திரும்பவும் சந்திப்பேன். நான் எவ்வளவு ஆசையா இங்க வந்தேன் தெரியுமா? எனக்கு பொண்ணுங்களே பிடிக்காது. அடடா போச்சு, இங்க ஏதோ நடக்க போகுது. உன்னை பார்த்தாலே கடுப்பா இருக்க. எல்லாரையும் போல நீயும் கண்டிப்பா இறங்கி பொசுன்னு தான் போற. ஆனா உன்னோட சாவு என் கையில தான். லைட்னிங் ஸ்டைல் எர்த் ஃபிளாஷ். இன்னும் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறத பாத்துருவோம். உன்னோட ஆன்மாவை ருசிக்காம விட மாட்டேன். உன் பிரச்சனை எனக்கு என்னன்னே புரியலையே. என்ன தடுத்து நிறுத்த போறேன்னு நினைச்சேன். ஆனா உன்னால எதுவுமே முடியலையே. உன்னோட கிராமம் கொஞ்ச நேரத்துல அழிய போகுது. உன் முழு திறமையை காட்டு. ஆசுமா, உயிரை விட தயாரா இருக்கியா? நீ எங்க இருந்தாலும் வெளியே வா. நாம பேசி ஆகணும். நான் இங்க இருக்கேன். வந்துட்டியா? சூரியோ, நாம நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி லீஃப் வில்லேஜோட நிலைமையை பார்க்க ஆசையா இல்லையா? வானவெடிக்கெல்லாம் பலமா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, அது என்ன லைட்ஸ்? அதுவா, அவங்க 4 பேரும் அந்த பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கிராமமே மறைஞ்சு போயிடும். அப்போ லீஃப் வில்லேஜ் அழிக்கிறது தான் உன்னோட நோக்கமா? அதேதான், என்னோட ஆசை நிறைவேறும். லீஃப் வில்லேஜை எரிச்சு சாம்பலாக்குறேன். லைட்டை பயன்படுத்தி.